Welcome to KR Wisdom. The value of a machine depreciates by 10% each year. A man pays rupees 50,000 for the machine. Find its value after 3 years. கேட்டிருக்கு. Depreciate value கேட்டிருக்கிறதுனால நமக்கு ஃபார்முலா வந்து P into 1 minus R by 100. 1 minus R by 100. இது பை ஆருக்கு மட்டும்தான் பை வரும். நான் தவறுதெல்லாம் இந்த இது போட்டுட்டேன். ஆர் பை 100 தி ஹோல் பவர் n. அதுதான் டெப்ரிஷியேட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா தான். இதுக்கு பி வந்து இங்கே 50,000 கொடுத்துருக்கு. அதனால் 50,000 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 50,000 இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பை 100 இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பை 100. 1 மைனஸ் ஆர்னா இங்கே 10%, அதனால் 10 by 100. 10% 10 by 100 தி ஹோல் பவர் n இங்கே 3. n வந்து இங்கே 3 டைம்ஸ் கொடுத்துருக்கனால 3 இயர்ஸ், அதனால் 3. அப்போ இஸ் ஈக்குவல் டு 50,000 இன்ட்டு 1 மைனஸ் 10 by 100. அதுக்கு வந்து 100 இன்ட்டு 100, 100 minus 10 90. 90 by 100 தி ஹோல் கியூப். 100 தி ஹோல் கியூப். 90லையும் 100லையும் ஒரு 0 கட் ஆகிடும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 50,000 இன்ட்டு 9 by 10னா 0.9 நம்ம எழுதலாம். 50,000 இன்ட்டு 0.9 எழுதலாம். 0.9 த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 50,000. 9 கியூபை நம்ம 9 3 டைம்ஸ் எழுதணும். 3 டைம்ஸ் மல்டிப்ளை 9 கியூப் கண்டுபிடிக்கணும். அதுக்கு 729. அது 0.9 இருக்கிறதுனால 0.729 இஸ் ஈக்குவல் டு 50,000 79 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 9 5s are 45. 45க்கு 5, ரிமைண்டர் 4. 5 2s are 10. 10 plus 4 14. 4 ரிமைண்டர் 1. 7 5s are 35. 35 plus 1 36. அந்த 4 0வையும் எழுதிக்கணும். 4 0வையும் எழுதிட்டோன்னா ரைட் சைட்லேருந்து 3 டிஜிட், ஏன்னா 0.729 நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதனால ரைட் சைட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோன்னா 36,450. Therefore, our answer is option B. Second sum. If 60% of 3/5 of a number is 36, find the number. அப்போ வந்து 60%, 60 by 100. அதில் என்ன கொடுத்துக்கோன்னா ஒரு நம்பர் நமக்கு தெரியாது. அந்த நம்பரில் 3/5. அதனால எக்ஸுன்னு தெரியாத நம்பர் எக்ஸுன்னு வச்சுக்கணும். எக்ஸ் இன்ட்டு 3/5. 3/5 தான் இஸ் ஈக்குவல் டு 36. X is equal to 36. இந்த 60 by 100 3 by 5 அந்த சைட் போச்சுன்னா 100ம் 5ம் மேலே வரும். இன்ட்டு 36 இன்ட்டு 100 இன்ட்டு 5. 100 into 5 divided by 60 into 3. 60 into 3. 36ல 3 வந்து 12 டைம்ஸ். 3 கட் பண்ணிட்டு 36 கட் பண்ணிட்டு 12. 12 வந்து 60ல 5 டைம்ஸ். அந்த மேலே 5 இருக்குது. இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆகிடும். அப்புறம் மீதி இருக்கிறது 100. therefore is equal to 100. therefore answer is option B, 100. Third sum. In an examination, 35% of the students passed and 455 failed. Find the total number of students appeared for the examination. இதில் நமக்கு 35% பாஸ்ட் பர்சன்டேஜ் தெரியும், ஃபெயில்டு பர்சன்டேஜ் தெரியாது. அதனால் 100%னாவே 100. அதனால் 100 மைனஸ் 35% பண்ணால் ஃபெயில்டு பர்சன்டேஜ் வரும். டோட்டல் நம்பர் தெரியாது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாது. அதனால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபெயில்டு பர்சன்டேஜ்லேருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் 65% ஃபெயில்டு பர்சன்டேஜ். ஃபெயில்டு கேண்டிடேட்ஸை இது பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு 455. 65% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 455 எழுதிக்கணும். அப்போ 65 by 100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 455. இப்போ நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x is equal to 455 into 100 by 65. இப்படி போட்டால் நமக்கு
டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிடுவாங்க. இன்ட்டு 100/65. அப்போ 65ல் 5 வந்து 13 டைம்ஸு, 455ல் 5 வந்து 91 டைம்ஸு, 13 வந்து 91ல் 7 டைம்ஸு. 7 into 100, 700. Therefore, answer is option C, 700. 700 students are total number of students. Next question. 30% of x is equal to 60% of y, then x is to y is கேட்டிருக்காங்க. அதுக்கு 30% of x is equal to 60% of y ன்னு எழுதிக்கணும். அந்த பர்சன்டேஜ் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 60% of y ன்னு எழுதிக்கணும். பர்சன்டேஜ் ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கிறது நமக்கு 30 into x. 30 into x is equal to 60 into y. 60 into y. Therefore, x by y is equal to 60/30. Therefore, x by y is equal to 60/30. 60/30. 60ல் 30 2 times is equal to 2. 2க்கு கீழே ஒன்றும் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அதனால் therefore x is equal to 2, y is equal to 1. 2க்கு கீழே ஒன்றும் இல்லை, அதனால் அங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அதனால் y is equal to 1. Implies x is to y is equal to 2 is to 1. Therefore, 2 is to 1. Therefore, answer is option B, 2 is to 1. Next question. If 30% of b minus a is equal to 18% of b plus a, then a is to b is equal to கேட்டிருக்கு. அப்போ அதே மாதிரி தான் இந்த சம். 30% of a, பர்சன்டேஜ் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ 30 into b minus a is equal to 18 into b plus a. b plus a. இப்போ 13லையும் 18லையும் என்ன கேன்சல் ஆகும்னா எதால் கட் பண்ண முடியும்னா 6ஆல். 6 5s are 30. அதனால் 30யை கட் பண்ணிட்டு 5, 6 3s are 18. 18ஐ கட் பண்ணிட்டு 3. இப்போ 5 வந்து b மைனஸ் ஏல மல்டிப்ளை பண்ணிக்கணும், உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் 5b minus 5a is equal to 3b minus 3b plus 3a plus 3a. இப்போ இந்த 3b இந்த சைடும் 5a minus 5a அப்படிங்க வச்சுட்டு இந்த 3a இந்த சைடு கொண்டு வரணும். minus 3a is equal to 3b minus 5b. minus 5b. இப்போ minus 8a is equal to minus 2b. minus 2b. ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ 8a is equal to 2b. therefore a by b is equal to 2/8. 2/8. 2/8 ஷார்ட் பண்ணோன்னா 1/4 is equal to 1/4. Therefore, answer is option A, 1:4. Thank you for watching.